சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் சிஸ்டர். இன்னைக்கு ஹாப்பி ஹோலி திருநாள் இன்னைக்கு. ஸோ எல்லாரும் கலர் பவுடர் பூசிப்பாங்க இல்லையா, அந்த பண்டிகை இது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். நாளை நமதேன்னு ஒரு எம்ஜிஆர் படம் வந்தது, பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அன்பு மலர்களேன்னு ஒரு பாட்டு வரும், நாளை நமதே அப்படின்ட்டு. ஸோ அந்த பாட்டு எப்படின்னா சின்ன வயசுல பாடுவாங்க. கேட்கல, என்ன சொன்னீங்க? 3 எம்ஜிஆர் வருவாங்க. 3 எம்ஜிஆர். ஸோ அப்ப என்னன்னா, சின்ன வயசுல குழந்தையா எம்ஜிஆர்லாம் இருக்கும்போது அவங்க குடும்பத்துல எல்லாரும் பாடுவாங்க. அந்த பாட்டு பாடும்போது தான் எப்படியோ பிரிஞ்சிடுவாங்க. 3 பேரும் வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து கிளப்ல பாட்டு பாடுறவரா இருப்பார். அவர் வந்து மற்ற 2 சகோதரர்களை சந்திக்கணும், இந்த பாட்டை வச்சுதான் சந்திக்க முடியும். ஏன்னா வளர்ந்தப்புறம் தெரியாது இல்ல, அடையாளம் தெரியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வருவாங்க அப்படின்னு தினம் தினம் பாடிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு தடவையும் வரவே மாட்டாங்க. கடைசியில ஒவ்வொரு தடவையா ஒவ்வொருத்தரா வந்து கடைசியில சேர்ந்துருவாங்க. இதுதான் இந்த படத்துடைய கதை. இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஆன்மீக ரகசியம், ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து மதம் மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, குறிப்பா கிறிஸ்தவ மதத்தை சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற மதத்தினர் அந்த அளவுக்கு தீவிரமா மத பிரச்சாரம் பண்றது இல்ல. உண்மையில அது பாராட்டுதலுக்குரிய விஷயம்தான். ஏன்னா அவங்க மதத்தின் மீது உள்ள அன்புனால மட்டும் மாத்தினாங்கன்னா அது பாராட்டுதலுக்குரிய விஷயம். வேற ஏதாவது ஒண்ணா அது பாராட்டுதலுக்குரிய விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனா அது கூட சொல்ல முடியும். ஏன்னா அவங்க காசுக்காகவே மாத்தினா கூட, காசு யாரோ கொடுக்குறாங்கல்ல, நம்ம மதத்துக்காக இவங்க மாறணும் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, சோ அதுவுமே நல்ல விஷயம்தான். பைபிள்ல பாத்தீங்கன்னா, ஆடுகள் வந்து மந்தையிலிருந்து சிதறி போயிடுச்சு, அந்த ஆடுகளை மீண்டும் ஒன்று சேர்க்க நான் வந்திருக்கிறேன்னு ஒரு வார்த்தை வரும். சிதறி போன ஆட்டு மந்தைய வந்து மீண்டும் அந்த ஆடு மெய்ப்பன் வந்தோடனே எல்லாம் ஓடி வந்துடும். மெய்ப்பனை பார்த்தோடனே அது வந்துரும் இல்லையா? இப்ப அந்த மெய்ப்பன் வந்தாதான் ஆடு வரும். ஏன்னா அந்த ஆட்டுக்கு மெய்ப்பனை தான் தெரியும். எல்லாருக்கும் மெய்ப்பனை தான் தெரியும், மற்ற ஆடுகள் அது கூட தெரியாது. அப்ப மெய்ப்பனை பார்த்தோன்னே அது ஒண்ணு சேர ஆரம்பிச்சிடும். அப்ப மெய்ப்பன் மூலமாகத்தான் இது இந்த மந்தையை சார்ந்தது அப்படின்னு தெரியும். அந்த மாதிரிதான் இந்த உலகத்துல மெய்ப்பனாக இருக்கிறது கடவுள் எல்லாருக்குமே. ஆனாலும் கடவுளுடைய வார்த்தையை யார் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியானவர்கள் தான் கேட்பாங்க இல்லையா? ஆட்டு மந்தையை வச்சிருக்கிறவன் சொல்ற மாதிரி எல்லா ஆடும் கேட்காது. சில ஆடு எட்ட போயிடும் இல்லையா? அந்த மாதிரி அதுல சில ஆடு தான் போகும், இங்க பல ஆடு போயிடும். சில ஆடுதான் மெய்ப்பன் கூடவே வரும். அந்த மாதிரி மெய்ப்பன் கடவுள் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் இறுதியில வராரு. எப்பவுமே கடைசின்னு ஒரு வருடம் வர வந்த உடனே இது வந்து ஒவ்வொரு கல்பத்திலையும் வருவார். ஒவ்வொரு கல்பத்திலும் கடைசியில வந்து ஞானத்தை கொடுப்பார். நான் தான் உங்க அப்பா. ஒரு வயோதிகர் உடல்ல வந்து பேசுவார். ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது, நம்மள மாதிரி பிறப்பு சக்கரத்துல வர்றது கிடையாது. அதனாலதான் அவரை வந்து யாரும் பார்க்க முடியாதுன்னு எல்லா மதத்திலும் சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய உயிர் பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்க, அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது. ஆனா அதை பார்க்க முடியுதா யாராலையாவது? ஆத்மாவை யாராலையும் பார்க்க முடியாது. அது போட்டுக்கிற உடம்பு தான் பார்க்க முடியும். கடவுள் தாயின் கர்ப்பத்துல குழந்தையா பிறக்கல, அதனால அவருக்குன்னு உடல் கிடையாது, அதனால அவர் உடலை பார்க்க முடியாது. ஆனா அவரு இப்ப என்னுடைய பேரு வந்து போன ஜென்மத்துல விஜயலட்சுமின்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பொண்ணு போன ஜென்மத்துல. இப்ப நான் வேற ஒரு பையன் உடம்புல வந்திருக்கிறேன். ஆனா அதே ஆத்மா தான் வந்திருக்கிறேன். இப்ப அதாவது போன ஜென்மம் விடுங்க, இப்பவே என் பேர் விஜயலட்சுமி தான் வச்சுக்கோங்க. நான் செத்துட்டேன். இப்ப இந்த சரவண உடம்புல நான் வந்து பேசுறேன் அப்படின்னா, விஜயலட்சுமி கூட இருக்கிற கணவனுக்கோ குழந்தைக்கோ இதை கேட்டாங்கன்னா தெரிஞ்சிடும் இது பேசுறது விஜயலட்சுமின்னு இல்லையா? அப்ப உடம்பு மாறினாலும் அவங்களுக்கு தெரியும், உள்ள இருக்கு. அவங்க உடம்புல மயங்க மாட்டாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறது யாருன்னு அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவங்களுக்கு விஜயலட்சுமியை பத்தி தெரியும். அதனால அவங்க பேசுறது, கேட்கறது, பழகிறது, அந்த அன்பு கொடுக்கறது, இவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை சொல்றது, இதை வச்சு தெரிஞ்சிடும். யாருக்குமே தெரியாது, இவங்களுக்கு தான் தெரியும்னா இதை இவங்க சொல்றாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரிதான் கடவுள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஞானத்தை கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஞானம். ஏன்னா
இந்த 5000 வருடத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம்ன்றத சொல்லி மீண்டும் சொர்க்கத்துக்கு தயார்படுத்திட்டு போவார். ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலும். கல்பன்றது இந்த 5000 வருடம். இதுல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்ப சொர்க்கத்துக்கு போன உடனே நம்ம மறந்துடுவோம். நடுவுல உலகழிவு வரும், மறுபடியும் சொர்க்கத்துல பிறப்போம். சோ தாயின் கர்ப்பத்துல வந்தோடனே எல்லாமே மறந்துட போகுது அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது. ஆனா சொர்க்கத்துல சுகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அனைத்தையும் இழந்துகிட்டே வந்து 5000 வருஷம் கழிச்சு மறுபடியும் கடவுள் வந்து ஞானத்தை சொல்லும் பொழுது, நான் தான் உங்க அப்பா, நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா அப்படி கேட்க 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு 5000 வருடத்து மறதி சாதாரண விஷயம் கிடையாது. 5000 வருஷம் நம்ம ஒரு 30-20 வருஷம் முன்னாடி நடந்ததே அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து எல்கேஜில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கூட படிச்ச பசங்களை ஞாபகம் இருக்குமா? இப்ப டச்சிலே இருந்தா வேணா இருக்கும், இல்லைன்னா இருக்காது இல்லையா? 10th படிச்சவங்க வேணா ஸ்லைட்டா ஞாபகம் இருக்கலாம். அதுவும் நீங்க ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தா ஒரு 6வதுல இருந்து ஞாபகம் இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். காலேஜ்ல படிச்சவங்களே இப்ப ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அவங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேஸ் இருக்கு, இப்ப இருக்கும்போதுல வேற மாதிரி இருக்கிறாங்க. முகமும் மாறிடும், குணமும் மாறிடும், எல்லாமே மாறிடும். கரெக்ட். காலேஜுக்கு போனாலே அந்த கெட் டுகெதர்லாம் போனா நமக்கு அவங்கள ஞாபகம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு நம்மள ஞாபகம் இருக்காது. அல்லது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நமக்கு ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப 5000 வருடத்திற்கு முன்பு இருந்தவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு முகம் கிடையாது, அதனால அது பிரச்சனை கிடையாது. இப்பவும் அவருக்கு முகம் கிடையாது. அப்ப யார் உடம்புல வர்றாரு? அவர் உடம்புலயே வந்து இப்ப பேசுறாரு. அப்ப எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அவர் சொன்ன விஷயங்கள் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச சிதம்பர ரகசியம். இதே பூமி சொர்க்கமா இருந்துச்சு, அங்கதான் நீ தேவதையா இருந்த, அதோடைய நினைவுதான் நீ கோயில் கட்டி கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, யாரு தேவதையா இருந்தார்களோ அவர்களுக்கு தான் இது புரியும். நாளை நமதே பாட்டு மாதிரி இல்லையா? அதை கேட்டவர்களுக்கு தான் அது புரியும். ஆமா, நம்ம இருந்தோம். அப்ப 5000 வருஷம் முன்னாடி நடந்திருந்தாலும் சொல்ல 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 அது கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் அப்பாவை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறோம். ஆமா, இவர் சொல்றதான் லாஜிக்கா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா, இப்ப ஒரு அப்பா இருக்கிறாரு, அப்பா இறந்துட்டாரு அல்லது விட்டுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கலாம். எத்தனை வருடம் கழிச்சு வந்தாலும் அவர் அப்பா தான் கண்டுபிடிச்சிடுவாங்க. மற்றவர்கள் அப்பான்னு மனம் ஏத்துக்காது இல்லையா? அதனால தானே அந்த மாற்றாந்தை பிரச்சனை, அல்லது அம்மா இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணாலும் குழந்தை ஏத்துக்காது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதே மாதிரிதான் நம்மளும் மற்ற மதத்தினர் என்ன வந்தாலும் கேட்புமே தவிர மனம் ஏத்துக்காது. மனம் அதுல போய் ஒன்றாது. இது இயல்பாகவே நடக்குது. இது எந்த மதமும் யாரும் மாத்த முடியாது. அவங்களுக்கு நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவங்க மாற மாட்டாங்க. ஏன்னா அப்பா யாருன்னு தெரியும். அந்த அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அது வரைக்கும் என்ன பண்றோம்? பக்தி பண்ணிட்டு இருக்கோம். வா வா வான்னு கூப்பிடுறதுதான் பக்தி இந்து மதத்துல. அப்ப அவர் வராரு. அது வரைக்கும் நம்ம வந்து பக்தி பண்றோம், இல்ல நாஸ்திகனா கூட இருப்போம், எது வேணாலும் இருக்கும். ஆனா கடவுள் அந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிடும் இது கடவுள். அல்லது ஏதோ ஒரு பாயிண்ட்ல டக்குன்னு பத்திக்க ஆரம்பிக்கும். அப்படி நாம கண்டுபிடிக்கிறோம். சோ இப்ப இங்க சிவபெருமான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் தான் இந்த நாளை நமதே பாட்டு. ஏன்னா அந்த பாட்டை ஞானத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கடவுள். அதனால்தான் ஆதியில் தேவனிடம் வார்த்தை இருந்தது, வார்த்தையே தேவனாய் இருந்ததுன்னு பைபிள்ல இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா கடவுள் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான நட்சத்திரம் மாதிரி இருக்காரு, நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம் பூர்வ மத்தியில. அதனாலதான் இங்க போட்டு வைக்கிறோம். அதை பார்க்க முடியாது. இப்ப வார்த்தையை வச்சுதான் அவரை நம்ம கண்டுபிடிக்கிறோம், இது கடவுள் அப்படின்ட்டு. ஆக்சுவலா இப்ப படங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப சில எம்ஜிஆர் படத்துல வில்லனாவும் ஹீரோவாவும் நடிப்பாரு, ஒரே மாதிரியே இருப்பாங்க, எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. அப்ப எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த குணத்தை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. சோ குணத்தை வச்சுதான் நம்மளும் கடவுளை கண்டுபிடிக்கிறோம். அப்ப அந்த பாட்டு, அவர் பாட்டு பாடுறதுதான் அவருடைய வேலை. யார் குழந்தையா இருக்கிறாங்களோ அவங்க தானா வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த மகுடி ஓடுனா பாம்பு வர மாதிரி, இந்த மாதிரி இந்த இசைக்கு மயங்கி, இங்க இசைன்றது இறைவனுடைய ஞானம் தான், அதுக்கு மயங்கி நாம தான் வருவோம். மற்றவர்கள் வரமாட்டாங்க. ஒண்ணு அவங்க அந்தந்த மதத்திலே மாற்றி அதிலேயே திருப்தி அடைஞ்சிடுவாங்க. அது ஒண்ணு இருக்குது இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு அப்பா வந்து அவங்க மதத்து ஸ்தாபகர் தான். இப்ப கிறிஸ்தவர்கள்னா இயேசு, அதிலே திருப்தி அடைஞ்சிடுவாங்க. அதுக்கு மேல அவங்க போக மாட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மதமுமே அப்படிதான். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, நமக்கு 5000 வருஷம் கழிச்சு அது வரைக்கும் இந்து மதத்திலே இருக்கிறோம்.
கடவுள் வந்தோடனே கடவுள் கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் பக்தி பண்றது இல்ல. ஏன்னா கடவுளை கூப்பிடுறதுக்கு தான் பக்தி பண்ணுது. அவரு வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லைல்ல. இப்ப இந்த ஞானத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுலே இருந்தீங்க, உடல்ன்ற உணர்வே கிடையாது. ஆத்மா தான் கண்ணு வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும். ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்த்து பேசிட்டு இருக்கும். அதனால என்ன ஆகுன்னா சதா ஆனந்தமா இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க. ஆனா பேராசை, காமம் இருக்காது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. சோ அது காரணம் என்னன்னா, ஆத்மாவிலேயே கவனம் இருக்கும்போது ஆனந்தமா இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி, தூய்மை. இதெல்லாம் ஆத்மாவிலேயே கவனம் இருக்கும்போது அது இயல்பாகவே இருக்கும். இது எப்படின்னா, நான் ஒரு 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 வாடாத மலர் சொல்லுவாங்க இல்லையா? வாடாத ஒரு மலர் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி கிடையாது எந்த மலரும். தொடர்ந்து நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும். அமைதின்ற நறுமணம், ஆனந்தம்ன்ற நறுமணம், தெய்வீக குணம்ன்ற நறுமணம். ஆத்மாவிலே கவனம் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா ஆத்ம சக்தி இழக்கும். சக்தி இழக்க இழக்க இன்னொரு விஷயம், அங்க காமம்னா கூட என்னன்னு தெரியாது. ஆனா ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்ப எப்படி குழந்தை பிறகுனா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். ஏன்னா அவங்களுடைய எண்ணத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கும். மற்றபடி காமம், உடல் சம்பந்தப்பட்ட எந்த சம்பந்தமும் இருக்காது. அதனாலதான் அவங்களை கோயில் கட்டி கும்பிடுறோம். அது ஏன்னா தூய்மையான ஆத்மாவிற்கு எது நினைத்தாலும் நடக்கக்கூடிய சக்தி இருக்கும். வீண் எண்ணம்லாம் வராது ஃபர்ஸ்ட். அதுவும் திருமணமாகி ஒரு 10, 15 வருடம் கழிச்சுதான் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னே தோணும். ஏன்னா அங்க ஆயுள் 180 வருடம். சோ அப்படி தூய்மையாக இருந்ததுனாலதான் 2100 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகும் போது நாம அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். ஆனா அந்த கோயில் கட்டி கும்பிடுறது யாருன்னா அவங்களே தான் மர்ஜன்மம் எடுத்து இங்கே அவங்களுக்கே தெரியாது நம்ம தான் அப்படி இருந்தோம். ஆனா அந்த காட்சி இதெல்லாம் கிடைக்கும். அதை வச்சு கோயில் கட்டுவாங்க. அப்படியே பக்தி. அப்பதான் மதங்கள், வேதங்கள் எல்லாம் ஒவ்வொரு மதமும் வருது ஒவ்வொரு நாட்டிலையுமே. கடைசி 100 வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இதே மாதிரி இப்ப கிறிஸ்தவ மதம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 2000 வருஷம் முன்னாடி வருது. இயேசு மூலமாக ஒரு ஞானம் கிடைக்குது. ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சரி அது ரொம்ப ஆழமா போத்தால சரி இயேசு மூலமா ஒரு ஞானம் கிடைக்குது, கிறிஸ்தவ மதம் வருது. அது வரைக்கும் கிறிஸ்தவ தர்மத்தாத்மால மேலதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வரும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு ஜென்மம் மட்டும் தான் நம்ம இறைவனை அடையாளம் கண்டு இந்த ஞானத்தையே எடுக்கிறோம். அதுக்கப்புறம் 5000 வருஷத்துக்கு நம்மள ஃப்ரீயா தனி தெளிச்சு விட்டாரு கடவுள். இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இப்ப என்ன பண்றாருன்னா, காமம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது. இதுக்கு காரணமான உடல்ன்ற உணர்வே இருக்கக்கூடாது. உடம்பு இருந்தா தானே காமம் வர, கோபம் வர, பற்று, எண்ணிது, அகங்காரம் எல்லாமே. உடம்புல ஒரு சின்ன புள்ளி, அதுக்கு என்ன அகங்காரம்? அதே மாதிரி பிறரை பார்த்தாலும் ஆத்மான்னு பாருங்க. ஆனா அந்த சக்தி உங்களுக்கு இல்ல. அந்த சக்தி வேணும்னா என்னையே நினைவு பண்ணுங்க. எனக்கு எப்பவுமே உடம்பு கிடையாது. உடம்புள்ள ஒருத்தரை பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, விஜயலட்சுமின்ற ஒரு ஆத்மா என் உடம்புல வந்துருச்சு அப்படின்னா, நான் விஜயலட்சுமி இல்ல. ஆனா அதை பாக்குறவங்களுக்கு விஜயலட்சுமியோட உடம்பு ஞாபகம் வரும் இல்லையா? அந்த உடம்புல இருந்து பேசுறாங்களா, அவங்கதான் வந்திருக்கிறாங்கன்னா அந்த உடம்பு தான் ஞாபகம் வரும். கடவுளுக்கு எப்பவுமே உடம்பு இல்லையே. அப்படி வந்துடக்கூடாதுன்னா, கடவுள் ஒருத்தர் உடம்புல வந்தா கூட அவரு நினைக்க கூடாது, நீங்க என்னதான் நினைக்கணும். ஆத்மா, அந்த சிவ பரமாத்மா, அவரை தான் நினைக்கணும். அப்ப அவர் உடம்புல பூர்வ மத்தியில இருக்கிற மாதிரி கூட நினைக்காதீங்க. அங்க இருக்கிறேன். ஆனா இருக்கிறது யார்? இப்ப என் உடம்புல விஜயலட்சுமி ஆத்மா இருந்துச்சுன்னா, விஜயலட்சுமி உடம்பு தானே நீங்க நினைப்பீங்க. என் உடம்பு நினைக்க மாட்டீங்களா? எதிர பார்த்தா கூட. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, எனக்கு உடம்பு கிடையாது. நான் எப்பவுமே எங்க இருக்கிறேன்? இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதைதான் பரந்தாமன்னு இந்துக்களும், பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. அப்ப செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி என்ன நினைவு பண்ணுங்க. அங்க இருந்து வந்தவர் இங்க பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைவு பண்ணுங்கன்ற. சோ இந்த ஞானத்தை இப்ப கொடுக்கிறாரு. அவரை நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, அந்த சக்தி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியும். இப்ப மற்ற தர்மத்தாத்மாவுக்கு காமம் தப்புனா போங்கடா, நீங்களும் உங்க மதமும் கடவுளும் வேணாம், ஒண்ணு வேணான்னு ஓடி போயிடுவாங்க. ஆனா தேவதை ஆத்மாவுக்கு இதுதான் பிடிக்கும். இதுதான் பெரிய விஷயம். உடனே அவங்க வீட்டுல எல்லாம் சமைச்சிட மாட்டாங்க. பல பிரச்சனை வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும். உயிரே போனாலும் என் தர்மத்தை விட மாட்டேன், என் அப்பாவை விட மாட்டேன். 5000 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கிறாரு. 5000 வருஷம் நான் அனுபவிச்ச அத்தனையும் கொடுத்தவர் அவரு. அவரை விடுவேனா நானு? அப்படின்னு
கெட்டியா உலகமே எதிர்த்தாலும் அவரை நான் விட மாட்டேன் மார்கண்டேயன் மாதிரி பிடிக்கக்கூடிய சக்தி தேவதை ஆத்மாக்களுக்கு தான் வரும். இந்த ஞானத்தை கேட்டோடனே டக்குன்னு அவங்க ஆர்வமா கேட்டு வந்தாங்கன்னா புரிஞ்சுக்கலாம் அவங்க தேவதை ஆத்மா அப்படின்னு இன்னைக்கு காலையில கூட பிரதர் எங்க வீட்டு பிரதர் வந்து சொன்னாங்க சென்டருக்கு போக கூடாது, இன்னைக்கு உன்ன வெளியே போட்டு கதை பூட்டிடுவேன், வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு கூட சொன்னாங்க. அதெல்லாம் நான் சொன்னேன், நீங்க வெளியே போட்டு கதை பூட்டினாலும் பரவாயில்ல, நான் போவேன். உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த பரமாத்மா சிவனே என் கூட இருக்கிறாரு. உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது, வேணா பாருங்க அப்படின்னு சொன்னா அவங்கள அமைதியாயிட்டாரு. இதுதான் இந்த இந்த இப்ப நீங்க சொல்றீங்களா, இந்த மாதிரி ஒரு ஒரு சகோதரி வீட்டிலையும் சகோதரர் வீட்டிலையும் நடக்கிற பிரச்சனை தான் அங்க கதையாக சதி தேவி வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போன உடனே சிவனை தப்பா பேசினோடனே கடுப்பாய் என்ன பண்ணிடுறான், அந்த யாகத்துல விழுந்து தன்னையே எரிச்சுக்கிறான். அதுக்கு முன்னாடி வீடு போட்டு பூட்டி வச்சிருப்பாரு அவங்க அப்பா ராஜா. அவங்க அப்பா சிவன் வந்து ஒரு வேடன் மாதிரி இருக்கிறாரு, அவருக்கு எப்படி என் பையனை கொடுப்பேன், சரி என் பொண்ணு கொடுப்பேன் அப்படின் போது வந்து அவரை அழைச்சிட்டு போயிடுறாரு சிவன். சோ அதுதான் கடவுள். நீ எதுல பூட்டி வச்சிருந்தாலும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்றது கடவுளுக்கு தான் பொருந்தும், மனிதனுக்கு பொருந்தது இல்ல. எப்படா காமத்தையே தூக்கி கடைசுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்மளால கரிமீனை கூட விட முடியல இல்லையா, பற்ற விட முடியல. எல்லாத்தையும் விட்டு இறைவனை பற்றி கொள்பவர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு. இப்பவே சொர்க்கம் கிடைக்குது, அது வேற விஷயம். இங்கேயே பாதுகாப்பு. ஏன்னா பற்றுனாலதான் பல கொலைகள் நடக்குது, காமத்தினால பல பாவங்கள் நடக்குது, பல பாலியல் குற்றங்கள் நடக்குது. சோ இதுல இருந்தெல்லாம் நீங்க பாதுகாக்கணும். உங்களுக்குள்ள இது இருந்தாதான் அது வரும், அது இல்லாம அழிச்சிடுங்கன்ற. உடல்ற உணர்வே இல்ல, வெறும் ஒளியாகவே உங்களை நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிறருக்கும் நீங்க ஒளியாகவே தெரிவிங்க. அப்புறம் எப்படி உங்ககிட்ட வந்து தப்பா நடக்க முடியும் இல்லையா? உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த அமைதியும் ஆனந்தமும் வந்துடும், அந்த கெட்ட குணமே போயிடும். அந்த மாதிரி கெட்ட குணத்தை ஃபுல்லா நம்ம கிட்ட இருந்து துரத்துறாரு ஞானத்தை கொடுத்து கொடுத்து. அததான் அங்க சிவன் உடுக்கை அடிச்சு அடிச்சு பேயெல்லாம் ஓட்டினாரு அப்படின்னு அமரக்கதை பார்வதிக்கு சொல்லும்போது சொல்றதுக்கு முன்னாடி உடுக்கை அடிச்சு எல்லா காட்டு விலங்குகளையும் துரத்துவார் அந்த இடத்த விட்டு. அது என்ன அர்த்தம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுர குணத்தை துரத்துறது. அப்ப கடவுளையும் பிடிக்கும், அவர் கொடுக்குற வழி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சொர்க்கத்தை அடையிறோம், ஆனா அதை விட இதை ஃபாலோ பண்றதுதான் நமக்கு பிடிக்கும். அதை அடையிறோம் அடையலன்றத பத்தி கூட பெரிய கவலை கிடையாது இங்க. ஆனா மற்றவர்கள் இல்ல நாங்க சொர்க்கத்துக்கு போறோம் சொர்க்கத்துக்கு போறோம், அப்படியா வாப்பா காமத்தை விடுறோம், அது போடா எங்க மதத்துல இதெல்லாம் சொல்லன்ட்டு ஓடி போயிடும். அப்ப எப்படி சொர்க்கத்துக்கு வர முடியும்? கடவுள் படைத்த சொர்க்கத்திற்கு கடவுளுடைய குழந்தையத்தானே எஜமானர் ஆக்க முடியும். ஏன்னா சொர்க்கத்துல காமமே என்னன்னே தெரியாது. அப்ப இந்த காமத்துல மூழ்கணும்னு விட்டுட்டு போய் அங்க விட்டா அவங்க நிலைமை என்ன ஆகுது? அதனால கடவுளை அவங்கள அங்க அனுப்ப மாட்டாங்க. சோ இப்ப இங்க இப்படி நடக்குது. அதே மாதிரி இப்ப இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் பாரதம் தான் சொர்க்கமா இருக்கும், டெல்லி சார்ந்த பகுதி மட்டும்தான் பாரதமாக உலகமாகவே அப்ப இருக்கும், மற்றதெல்லாம் கடலுக்குள்ள போயிடும். உலக அழிவு அதுக்கு தான் வரப்போகுது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா இந்த பூமி கடல் உள்வாங்க ஆரம்பிக்கும். அப்ப பூமி வெளியில வரும். அப்பதான் மக்கள் தொகை ஏற ஏற அப்படியே சிதறி இப்படிதான் உலகம் ஃபுல்லாவே மக்கள் தொகை வருது. ஆனா எல்லாத்துக்கும் தாயாக இருக்கிறது ஆதி சனாதன தேவி தேவதைகளுடைய தர்மம். அதுதான் பிற்காலத்துல இந்துன்னு சொல்லிக்கிறாங்க நரகத்துல வரும்போது. இதை உருவாக்குனது கடவுளே உருவாக்குனாருன்னு தேவதைகளுக்கே தெரியாது. ஏன்னா நடுவுல உலக அழிவு வந்துருது இல்ல. உலக அழிவுக்கு முன்னாடி இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, அப்புறம் உலக அழிவு வந்து அடுத்த ஜென்மம் தான் நீங்க இங்க எடுக்கிறீங்க. எதுவுமே ஞாபகம் இருக்காது, தேவதைகளுக்கே ஞாபகம் இருக்காது. இந்து மதத்துல மட்டும்தான் எந்த விதமான கட்டுப்பாடு சட்ட திட்டங்கள் எதுவும் கிடையாது, ஆனா தானாவே ஒழுக்கமா இருக்கும். இதுதான் பெரிய விஷயம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். மற்ற நாடுகளும் அவ்வளவு கடுமையான சட்டம், நீ கம்பல்சரி சர்ச்சுக்கு வந்தாகணும், 5 வேளை தொழுகை பண்ணி ஆகணும், புர்கா போட்டாகணும், இங்க எதுவுமே கிடையாது. ஆப்கானிஸ்தான்ல பாருங்க துப்பாக்கி வச்சு சொல்றானுங்க, நீ புர்கா போடலன்னா அவ்வளவுதான் கொன்னுடுவேன், குரல் கூட வெளியில கேட்க கூடாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒழுக்கமா வச்சிருக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இங்க எதுவுமே கிடையாது, ஃப்ரீயா விட்டுற. என் குழந்தை பத்தி எனக்கு தெரியும், கெட்டு போற நேரத்துல நான் வந்து மறுபடியும் மாத்திடுவேன். அப்படி கெட்டு போற நேரத்துல இறைவன் வந்துட்டாரு, டக்குன்னு அழகா தூக்குறாரு. ஆக்சுவலா கெட்டும் போயிட்டோம், அதுக்கான தண்டனை வரும்போது டக்குன்னு தூக்கிறாரு. இப்ப நீ நல்ல பையனா மாறிடு தப்பிச்சிடுவேன்றாரு. அவ்வளவுதான். எப்படி நல்ல பையனா? நான் சொல்றதை செய், ஆத்மாவை மட்டும் பாரு. இந்த உலகம் உன்னை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோ. நான் ஆத்மா, என்னுடைய ஒரு சிவ பரமாத்மா,
மற்றது எல்லாருமே அவருடைய குழந்தைன்றதுனால என்னுடைய சகோதர சகோதரின்றதை தவிர வேற எந்த உறவும் கிடையாது. உள்ளபூர்வமா அதை எடுத்துட்டு வா. எப்படி ஒரு லௌகீக அப்பாவுக்கு பிறந்த ஆணும் பெண்ணும் தன்னை அண்ணன் தங்கச்சின்னு புரிஞ்சுக்கிறாங்க, இச்சையா பார்வை வர்றதே இல்ல இயல்பாகவே. அந்த புரிதலை எடுத்துட்டு வா. அப்படி நீ இச்சையா பாக்குறன்னா நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு தகுதியற்றவன்ற. இவ்வளவு சொன்னாலும் நமக்கு அப்பா மேல அன்பு வந்துகிட்டே இருக்கும். ஆனா மற்றவர்கள் இந்த ஞானத்தை கேட்டோன்னே ஓடி போயிடுவாங்க. சரி, இப்ப அந்த சொர்க்கத்தின் தேவதைகள் இப்ப எங்க இருக்கிறாங்க? இந்து மதம் வருது, அடுத்தது இந்து மதத்துல இருந்து எல்லா மதமும் வருது. அப்ப எல்லா மதத்திலுமே அவங்க இருப்பாங்க. இந்து மதத்துல அதிகமா இருப்பாங்க, மற்ற மதங்கள்லயும் இருப்பாங்க. இப்ப எல்லா மதத்திலயும் இருப்பாங்க. இப்ப இந்த ஞானத்தை கேட்ட உடனே அந்த நைட்டு விளக்கு ஏத்தி வச்சீங்கன்னா விட்டில் பூச்சியெல்லாம் ஓடி பொத்துன்னு அதுல விழும்பாங்க. அந்த மாதிரி நம்ம பலியாகும் இறைவன்கிட்ட. ஆனா இப்ப எங்க இருக்கிறாங்க? வெவ்வேறு மதத்துல இருப்பாங்க, வெவ்வேறு நாட்டுல இருப்பாங்க. ஆனா இந்த ஞானம் அப்படி ஸ்லைட்டா கேட்டோன்னே வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் அந்த நாளை நமதே பாட்டு. அதான் நடக்குது. சரி, இப்ப மற்ற மதம் எடுத்துக்கலாம். கிறிஸ்தவ மதம். இப்ப கிறிஸ்தவ மதம் இயேசு கிறிஸ்து 2000 வருடம் முன்பு நரகத்துல இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவங்க ஆக்சுவலா கடவுள் கொடுக்குற ஞானத்துடைய ஒரு பகுதி இருக்கும், அவ்வளவுதான். அதுலயும் இருக்கும், ஞானம் இருக்கும். கடவுள் கொடுக்குற ஞானமும் கொஞ்சம் இருக்கும். கடவுள் யாருன்றது மட்டும் இருக்காது, அவரை எப்படி நினைக்கணும்ன்றது இருக்காது. ஆனா நினைக்கணும்னு சொல்லுவாங்க, எப்படி நினைக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அது பதில் ஒரு பிரேயரை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா? நான் ஒரு முனியாண்டிய நினைக்கணும்னா, முனியாண்டி கூட நான் வாழ்ந்திருந்தா முனியாண்டி எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியா நினைச்சிடுவேன். அதை விட்டு முனியாண்டியே நீ ரொம்ப நல்லவர், முனியாண்டியே நீ ரொம்ப வல்லவர், உன்னை மாதிரி யாருமே கிடையாது, சர்வ வல்லவர் நீயேனா இது முனியாண்டிய நினைக்கிறதா? இததானே கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பண்றாங்க. அல்லாஹ் கருணையாளன், மேன்மை மிக்கவன், கர்த்தர் நல்லவர். யார் இப்ப அவரை கெட்டவர்னு சொன்னாங்க? இல்ல, நம்மள நல்லவரை ஆக்குறாரு, நல்லவரை ஆகணும், அதுக்கு அவருடைய வழியை எடுக்கணும். சரி, இப்ப கிறிஸ்தவர்கள் அந்த மதம், எல்லா மதத்துக்குமே இது பொருந்தும். இப்ப இயேசு அந்த ஞானத்தை கொடுக்கிறாரா, அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மாவே வரும். இயேசு வரும்போது கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மாவே கீழே இருக்காது. அதனால்தான் அவரை யாரும் அப்ப ஏத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த தர்மத்தை ஆத்மா கீழே வந்தப்புறம் அதுக்கு அந்த ஞானம் பிடிக்கும். சோ அதனால இது ஒரு கிளை, மரத்தை தலைகீழ தொங்க விட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இங்க விதையாக இறைவன் இருக்கிறார், அவர்கிட்ட ஞானத்தை எடுக்கிற வேறுதான் பிரம்மகுமாரிகள். அதாவது ஒரு வயோதிகர் உடல் மூலமா இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார், அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கிறவங்க கடவுளுக்கு குழந்தை, பிரம்மா மூலமா ஆறதுனால பிரம்மாவுக்கும் குழந்தை. அதான் பிரம்மா குமார் குமாரிகள், பிரம்மாவுடைய ஆண் குழந்தைகள், மகள்கள் மற்றும் மகன்கள் அப்படின்னு அர்த்தம். இவர்கள் தான் சொர்க்கத்தில் தேவதை ஆகிறாங்க. ஏன்னா தேவதை ஆகிறதுக்கான குணத்தை நாம தான் நிரப்பிக்கிறோம். அங்க காமம் இருக்காது. நானும் இப்ப காமம் இல்லாம இருக்கேன். அங்க சிங்கம் புலி கூட தாவரத்தை தான் சாப்பிடும். நானும் விலங்குகள் எல்லாம் அடிச்சு சாப்பிட மாட்டேன். அங்க அவ்வளவு அன்பா இருப்பாங்க, நானும் அன்பா இருப்பேன். ஆனா இங்க இருக்கிறவங்க அன்பாவா இருக்க விடுறாங்க, அவ்வளவு துக்கம் கொடுக்குறாங்க. அப்பயும் நான் அன்பா இருக்கேன். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க அங்க வருவீங்க. சோ இப்ப கிறிஸ்து அந்த ஜெருசலம் அந்த பகுதியில அந்த மதம் வருது. ஆக்சுவலா என்ன ஆகுனா, இந்துக்கள் தான் அங்க போவாங்க. எல்லா மதத்திலுமே பாத்தீங்கன்னா இந்துக்கள்ல இருந்துதான் அவங்க ஜென்மம் கொடுத்து வருவாங்க. அதனாலதான் நீங்க பைபிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூத மதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, குரான் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலயுமே இந்து மதத்தை பற்றிய விஷயம் தான் அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களாக காட்டுவாங்க. கண்ணுக்குட்டியை வணங்குனாங்க, தேவதைகளை வணங்குனாங்க, இந்துக்களை தான் அது சொல்லிட்டு இருக்கு. சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மேல இருந்து வர ஆத்மாக்கள் தான் அவங்களுக்கு பாக்குறதுக்கு இந்து மதத்துல இருந்து மாறின மாதிரி தெரியும், அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த மதத்துல இருந்து மாறின மாதிரி தெரியும். ஆனா மேல இருந்து வர ஆத்மாவுக்கு உடம்பு வேணும்ல, ஏற்கனவே இருக்கிற உடம்புல இருந்து தானே வந்தாகணும். அதனால அவங்க உடம்புல பிறக்கும். ஆனா உண்மையில அது அந்த மதத்து ஆத்மா கிடையாது. ஏன்னா இவங்க உடம்பை தவிர எதையும் யோசிக்காதனால மதம் மாறுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. சோ அப்ப அந்த இதுல வரும்போது அவங்களுக்கு இந்த ஞானம் பிடிக்கும், அந்த மதம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த ஆத்மா ஏற்கனவே அது அந்த மதத்து ஆத்மா தான். உடம்பு அதுக்கு முன்னாடி உள்ள மதத்துல இருந்து எடுத்துக்கும், அவ்வளவுதான். இதே மாதிரிதான் வருது. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப கிறிஸ்தவ மதம் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, அங்கேயும் மக்கள் தொகை யார அப்படியே வெவ்வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. வெவ்வேறு நாடு, எல்லா இடத்துலயுமே இப்ப இருக்குது கிறிஸ்தவ மதம், எல்லா மதமே இருக்குது. இப்ப என்ன ஆகும்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு முஸ்லிம்கள் மட்டுமே இருக்கிற இடத்துல கிறிஸ்தவ ஆத்மா போய் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகும்னா, அப்பதான் இவங்க அங்க போய் மத பிரச்சாரம் பண்ண போவாங்க. அங்க நிறைய பிரச்சனை வரும், எல்லாமே வரும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த தர்மத்து ஆத்மாவுக்கு அதுதானே பிடிக்கும். அப்ப இந்த ஞானத்தை கேட்டவொடனே அவங்க ஏத்துப்பாங்க. அவ்வளவுதான் அங்க விஷயம். அவங்க என்னதான் எங்க இயேசு கடவுள் இல்லைங்க, கடவுள் இல்லைன்ட்டு பைபிளே இருக்கு பாருங்கன்ட்டு எல்லாம் சொன்னா கூட,
அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு வந்து கடவுளே வந்துட்டாருன்னு சொன்னாலும் அவங்களுக்கு முஸ்லிம் மதம் தான் பிடிக்கும். அதுலயே திருப்தி அடைஞ்சிடுவாங்க இல்லையா? முஸ்லிம் மதம் கடைசியா வருது, முக்கியமான மதங்கள்ல கடைசியா வந்த மதம் அது. அது நபியை மீறி அதால யோசிக்க முடியாது. முகமது நபி தான் கடைசி நபின்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, அந்த மதத்துக்கு அது கடைசி நபி. கடைசி நபியில அவங்க ஃபாலோ பண்றது அவரை மட்டும் தான். வேற யார் சொல்றதையும் அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. இயேசு சொல்றதை ஃபாலோ பண்றது இல்லை. நாங்க வந்து இறை தூதர்னு ஒத்துக்கிறோம். நாங்க யாருமே இறை தூதர் கிடையாது. நாம தான் இறை தூதர். இறைவன் இப்பதான் வர்றாரு அவருடைய செய்தியை சொல்லி. அதை நாம தான் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். அவங்க எல்லாம் மதத்தை ஸ்தாபனை செய்ய வந்தவங்க தான். சோ கடவுளை பற்றிய அறிமுகம் அவங்களுக்கு தெரியாது. அது கடவுள் தான் கொடுக்க முடியும். அதுதான் அல்லாஹ்வின் ஞானம் அல்லாஹ்விடமே இருக்கிறதுன்றது குர்ஆன்ல இருக்கும். சரி, அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த முஸ்லிம் நாட்டுல இருக்கிறாங்கன்னா இந்த ஞானத்தை கொடுக்கும்போது அவங்க வந்துருவாங்க. ஏன்னா அதுக்கே அது பழக்கப்பட்டது. முன் ஜென்மத்துல அங்க ஏதோ ஒரு பாவம் செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப ஒரு சில ஆப்பிரிக்கா நாடு இந்த மாதிரி நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து மதமே இல்லாம இருக்கும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவங்களும் இந்து மதத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்துன்னு பேர் மட்டும் இருக்காது. ஆனா அவங்க வழிபாட்டு முறை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்துக்கள் மாதிரியே இருக்கும். பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தமிழ்நாடு மாதிரியே இருக்கும் ஆப்பிரிக்கால நிறைய கிராமங்கள் இப்பவுமே. சோ அப்ப கிறிஸ்துவ மதம் அங்க நிறைய அந்த ஆத்மாக்கள் அங்க போயிடுச்சு. நிறைய பாவம் செய்து ஒரு ஏழ்மை ஆப்பிரிக்கால நிறைய நாடுகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நாடா இருக்கும். அந்த அளவுக்கு அங்க நல்ல வசதியான நாட்டுல பாவம் செய்யும் போது அது அங்க போய் பிறக்கும். அப்ப பிறந்தோடனே அதுடைய மதம் தானே அதுக்கு பிடிக்கும். அப்ப இந்த ஞானத்தை கொடுக்க போகும்போது டக்குன்னு மாறிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு இது தெரியல. இது ஏற்கனவே வந்த ஆத்மா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி இல்லாட்டினாலும் அது எப்படியாவது மாறிக்கும். ஆனா அதுக்காக தான் இந்த விஷயம் நடக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ நாடு போய் கைப்பற்றும். இந்தியாவில மட்டும் ஃபர்ஸ்ட் முஸ்லிம் நாடு வந்தது. பட் அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ நாடு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் வருவாங்க. முஸ்லிம் வரும்போது இப்ப ஆப்பிரிக்கால நிறைய இடங்கள்ல முஸ்லிம் வந்துட்டாங்க. அப்ப நிறைய பேர் கிறிஸ்தவர்களும் நாட்டை விட்டு வெளியேறினாங்க பயந்துட்டு. வலுக்கட்டாயமா எங்களை மதம் மாத்துறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அங்கேயும் பாருங்க, அப்ப பாருங்க, நாட்டை விட்டு வெளியேறினாலும் ஏறுவனே தவிர நான் மதம் மாற மாட்டேன்னு நினைக்கிறாங்கன்னா அது கிறிஸ்தவ ஆத்மா. அதுக்கு பிடிக்காது. இவங்க வந்து வலுக்கட்டாயமெல்லாம் மாத்துத்தால இதுதான் ஞானம்னு சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்கும். அதான் அங்க விஷயமே. அப்ப அதே மாதிரி முஸ்லிம் தர்மத்து ஆத்மா வந்து எப்படி சொன்னாலுமே மாறிடுவாங்க. பட் அவங்க டாக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு வலுக்கட்டாயம் பண்றாங்கன்னா கூட மற்ற தர்மத்து ஆத்மா மாறாது. அந்த தர்மத்து ஆத்மா மட்டும் மாறிக்கும். சோ இப்படிதான் எல்லாம். இது எதுக்கு அப்படின்னா, ஏற்கனவே உள்ள அந்த மதத்து ஆத்மா அந்த மதம் இல்லாத நாட்டுல இருக்கும்போது இந்த மதத்தை சார்ந்தவன் நான் நிரூபிக்கிறதுக்காக நாடகத்தின்படி, ஏன்னா இது ஏற்கனவே நடந்ததே தான் நடக்குது, அதனால இது ஒரு நாடகம். நாடகத்தின்படி அங்க ஒரு ஆத்மா போகும் மதத்தை ஸ்தாபனை பண்றதுக்கு, அதாவது மத பிரச்சாரம் பண்றதுக்காக. சோ அப்ப அது வந்து மாறிக்கும். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்து மதத்துல கிருஷ்ணருடைய பிறப்பு வந்து அப்படி குழந்தையா பிறக்கும்போது அப்படி ஒரு மகிமை இருக்கும். அவர் வந்து அப்படியே ஜெயில பிறந்தாரு, வெளியில வந்தாரு, அவரை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. இதே விஷயம் இயேசுக்கும் நடக்கும். கிருஷ்ணராவது ராஜா வீட்டு குழந்தை, அவரை கொலை பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரு நியாயம் இருக்கு. இயேசு வந்து ராஜா வீட்டு குழந்தை கிடையாது. அவர் எதுக்கு கொலை பண்ணும்? ஒரே கதை தான் இருக்கும் ரெண்டுமே. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இதை படிக்க மாட்டாங்க, இந்துக்கள் அதை படிக்க மாட்டாங்க, அதனால அது வேற இது வேற நினைச்சுக்கிறாங்க. ரெண்டும் படிச்சாதான் தெரியும், ரெண்டும் ஒரே கதை தான், ரெண்டுமே நிஜத்தில் நடந்த கதையும் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் உண்மையிலே சொர்க்கத்தில் பிறக்கிறார். அங்க யாரை கொலை பண்ண போறாங்க இல்லையா? இயேசு நரகத்தில் பிறந்தால் கூட அப்பதான் பாவம் செய்யவே ஆரம்பிப்பாங்க. யாரு? சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். அதுவும் இயேசு வேற இடத்துல எல்லாம் இருக்கிறாரு. அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. பாவம் கூட அங்க நடக்காது. பரிசுத்தமா தான் அங்க எல்லாருமே இருப்பாங்க. இயேசு கல்லால அடிச்சாங்க, டார்ச்சர் பண்ணாங்க, அதெல்லாம் எதுவுமே நடக்கல. எந்த மதஸ்தாபகர்களுக்கும் நபிக்கோ சரி, நீங்க பார்க்கறது எதுவுமே நபியுடைய வரலாறோ, இயேசுடைய வரலாறோ, கிருஷ்ணருடைய வரலாறோ கிடையாது. யாருடைய வரலாறு தெரியுமா? இப்ப இறைவனுடைய வரலாறு, சிவபெருமானுடைய வரலாறு. கடவுள் தான் குழந்தை. அதாவது பிறக்கும்போது குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் குழந்தையா பிறக்கல. பட் பிறக்கிறதுனால குழந்தை. அவருடைய பிறந்த நாளை தான் சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். அப்ப அவரு வந்துட்டாருன்ற செய்தியை நாம சொல்றோம். அங்கேயும் கிருஷ்ணர் பிறந்துட்டாருன்ற செய்தி எல்லாருக்கும் பரவிடும். இயேசு பிறந்துட்டாருன்ற செய்தி எல்லாருக்கும் பரவிடும். இங்க நாம சொல்றோம் சிவன் வந்துட்டாருன்னு சொல்றோம். இப்ப சிவன் வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை நாம சொன்னோம்னா, போடா சிவனாவது எவனாவது,
கடவுள் வராராம். யார்? இந்துக்களே சொல்லுவாங்க. மற்ற மதத்தை கூட விட்டுருங்க. இந்துக்களே ஏத்துக்குவாங்களா? கடவுள் வந்துட்டாருன்னு அப்படின்னு சொன்னா, அவர் எங்கும் இருக்கிறாருப்பா. அவர் தூணுல இருக்கார், துரும்புல இருக்கார், என்னமோ உன்கிட்ட வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கிற. அத மற்ற மதத்தினர் கூட கொஞ்சம் புரியும். இந்துக்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப பிரதர் அப்படி சொன்னீங்க, கூட்டிட்டு வந்து காட்டு அப்படி சொல்றாங்க. அதுதான். அப்ப அதுதான். இங்க அவங்களோட சண்டை போடுறது நம்ம வேலை கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓ, இது சொர்க்கத்துக்கு வராத ஆத்மா, நரகத்துக்கு வர ஆத்மா அப்படி இருக்கு. அல்லது சொர்க்கத்துக்கு வரணும்னா அடி உதப்பட்டு பிறகு மாறி வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்துடலாம். ஞானத்தை மட்டும் அன்பா கொடுக்கணும்ன்ற அதுதான் முக்கியமான விஷயம். வாதம் செய்யறது நம்ம வேலை கிடையாது. அப்ப அந்த குழந்தைய இயேசுவை கொலை பண்றோம், இவரை கொலை பண்றோம் அப்படின்னா, இறைவனுடைய செய்தி, இறைவன் வந்துட்டாருன்ற செய்தியை நிராகரிக்கிறதும் இல்லாம, அதை செய்தி வெளியில வராத மாதிரி பண்ற வேலையைத்தான் இங்க பண்ணிட்டு இருப்பாங்க. உலகம் முழுவதும் எல்லா மதத்திலுமே. அதாவது சிவனுடைய ஞானத்தை சிவன் கோயில்ல போய் கொடுக்கும் பொழுதே துரத்துனதெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் என்ன சொல்றது? சிவன் கோயிலே இறைவன் பல தடவை நடந்திருக்கு. எனக்கே நடந்திருக்கு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட நடந்த இதுல எல்லாம் வந்துச்சு, யூடியூப்ல வந்தது. யாரு தடுத்தாங்க? இந்து மத அமைப்பினர் தடுக்கிறாங்க சிவன் வந்ததை சொல்றதுக்கு. அது கொஞ்சம் யுக்தியா சொல்லணும். அது அவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப கடவுளுடைய செய்தியை வெளிப்படுத்துறது பெரிய கஷ்டம். மற்றதெல்லாம் வெளிப்படுத்திடலாம். ஏன்னா மக்களுக்கு எல்லாத்துக்குமே மதத்தின் மீது பற்று இருக்குது. ஆனா இங்க மதத்தை விட்டு கடவுளை பிடிக்கணும், காமத்தை விடணும் அப்படின்னாலே எதிர்ப்பு தான் வரும். அப்படியே யாராவது ஏத்துக்கிட்டாலும் அவங்கவுங்க வீட்டுல வேற எதிர்ப்பு வந்துட்டு இருக்கும். சோ இந்த விஷயம் தான் அங்க பைபிள் சொல்லியிருப்பாரு. இயேசு சொன்ன மாதிரி அதுல வெளிப்பட்டு இருக்கும். என்னன்னா, இது மலர் படுக்கை கிடையாது, நீங்க போற பாதை முள்ளு படுக்கை அப்படின்னு. ஏன்னா கிறிஸ்தவ மதம் ஆயிட்டா முள்ளு மேல நடக்கிற மாதிரியா இருக்கும், ஜாலியா இருக்கும். இந்துவா இருக்கும்போது கறிமீன் சாப்பிடலாம், அங்க போய் கறிமீன் சாப்பிட போறோம். இன்னொரு மதத்துக்கு போனா நிறைய கல்யாணமும் பண்ணிக்கலாம். இதுல என்ன முள்ளு படுக்கை உங்களுக்கு இல்லையா? இங்க அது கிடையாது. இப்ப இதுல மூழ்கி கடந்தவங்க அனைத்தையும் விடணும்னா இந்த சமுதாயமே உங்களை விடாது. சோ அதையும் மீறி நீங்க போறீங்க. ஆனா நமக்கு இது முள்ளு படுக்கை மாதிரி அனுபவம் ஆகாது. இறைவன் அன்புல நமக்கு இது மலர் படுக்கை மாதிரி தான் அனுபவம் ஆகும். அடுத்தது, கடவுளே வந்தாலும் அவரையும் கொலை பண்றதுக்கு தயங்காத ஒரு உலகம் இது. அந்த நேரத்தில் இறைவன் பிறக்கிறார்னு அர்த்தம். மற்றபடி இறைவனை கொலை பண்ண முடியாது. அவருக்கு நான் உடம்பா இருக்கு கொலை பண்றதுக்கு. கிறிஸ்துவையும் யாரும் கொலை பண்ண முடியாது, அதுக்கும் உடம்பு கிடையாது. ஜிப்ரேலையும் யாரையும் கொலை பண்ண முடியாது இல்லையா? கிறிஸ்து ஞானத்தை சொல்லிட்டு போயிடு. சரி, அது மாதிரிதான் கடவுளையும் கொலை பண்ண முடியாது. அதை கடவுள் சொல்றது. சோ அப்ப இறைவன் வந்துட்டாருன்ற அந்த செய்தியை நம்ம கொடுக்கிறோம் இல்லையா? அந்த கொடுக்கிறது தான் உலகத்திலே பண்ற மிகப்பெரிய தானம்ன்றது. மிகப்பெரிய தானம் இதுதான். ஏன்னா இதன் மூலமாக இதை கேட்டுட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கே வந்துருவாங்க. அடுத்த 2500 வருடம் சுகபோகமா வாழ்வாங்க. சாப்பாட்டு கஷ்டம் கிடையாது, பாலியல் குற்றம் இருக்காது, குழந்தையை விட பரிசுத்தமா இருப்பாங்க எல்லாருமே, சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே. சோ அந்த மாதிரி உலகத்துக்கு ஒருத்தரை அழிச்சிட்டு வரணும்னா அது எவ்வளவு பெரிய புண்ணியம். பிச்சைக்காரங்க நீங்க ஒரு வேளை தானே சாப்பாடு போட்டுற முடியும், அதுக்கே உங்களுக்கு காசு இருந்தாதான் முடியும். இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு அதுவுமே போடுறது கிடையாது. ஆனால் 2500 வருடம் ஒருத்தனுடைய பசி ஆற்றி ஆரோக்கியமான உடலையும் கொடுத்து ஆனந்தமாகவும் இருக்க வைக்கிறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய புண்ணியம். ஆனா இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பைசா செலவு பண்ண, ஜஸ்ட் ஆத்மான்னு ஒண்ணு பரமாத்மாவை நினைவு பண்ணுங்கன்னு கடவுள் சொல்றாரு. அவரே சொல்றாரு. இப்ப நீங்க ஏத்துக்காட்டினாலும் கஷ்டம் வரும்போது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இறைவனை நினைச்சு பாருங்க. நீங்க உங்க மதத்துல எப்படி ப்ரே பண்ணுவீங்களோ அப்படியே ப்ரே பண்ணுங்க. ஆனா கடவுளை நட்சத்திரம் மாதிரி நினைச்சிட்டு பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. அங்க நினைக்காமல பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒப்பிச்சுட்டுல இருக்கிறீங்க. இறைவனை இப்படி நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும், அந்த சக்தி வர்றது தெரியும். வெளி உலக காட்சியில இருந்து உங்க புத்தி விலகிறது தெரியும். புத்தி விலகிட்டாலே அமைதி இருக்கும், அமைதி இருந்தாலே ஒருமுகத்தன்மை வரும், ஒருமுகத்தன்மை வந்தாலே எந்த காரியமும் ஈஸியா நீங்க செயல்படுத்திடுவீங்க. வெளி உலக காட்சியில மயங்கிறதுனாலதான் மாட்டிக்கிறீங்க. இன்னைக்கு பல பாலியல் குற்றங்கள், கலத்தொடர்பு எல்லாமே என்னன்னா புத்தி மயங்கிட்டு இருக்குது. சோ அதுல இருந்து விடுபடுறது தானே உங்களுக்கு பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, எல்லாத்துல இருந்தும் விடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அது சார்ந்த தவறுகள், அந்த மாதிரி மோசமானவர்கள் உங்க தொடர்புலயே வரமாட்டாங்க. இப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. சோ சொல்ல 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 ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோயில்ல மணி அடிப்பாங்க. இந்து மதத்துல மட்டும்தான் இந்த முறை இல்லையா? மணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
நாம இந்த ஞான மணி அடிச்சுக்கிட்டே இருக்கோம். வரவங்களுக்கு அந்த மணி அடிச்சோடனே அக்கம் பக்கத்துல இருக்கிற இந்துக்கெல்லாம் கோயில் திறந்துச்சு வாப்பா போலான்ட்டு உள்ள போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஞானத்தை கொடுக்க கொடுக்க அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திரிச்சு வருவாங்க ஒவ்வொரு மதத்துல. ஆனா இது என்ன ஒரு சிறப்பம்சம்னா, எல்லா மதத்தினருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்தே ஆகணும். ஏன்னா கடைசியில உலக அழியும் போது எந்த மதமும் அவங்களை காப்பாத்தாது. இன்னும் கேட்டீங்கன்னா அந்த மதத்தினாலே அவங்க தொல்லையை அனுபவிப்பாங்க. சோ அப்ப கடைசியில அதுவும் இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு மேல போகணும். பேய அலையக்கூடாது. ஒரு உடம்புல 50-60 ஆத்மா வந்து பூந்துக்கும். அப்ப பிரம்மகுமாரிகள் கிட்ட எல்லாம் உலகம் ஃபுல்லா அழிஞ்சு எல்லா ஆத்மாவும் இந்தியாவில தான் வரும். இந்தியா அழியாம இருக்கிறது காரணம் என்னன்னா, இங்கதானே கடவுளுடைய ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு உடம்புக்குள்ள பூந்தும் போது நம்ம செய்கை ஷார்ட்டா தானே பேச போறோம். ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைங்கன்னு போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. போட்டோ கட்டி நட்சத்திரம் மாதிரி இருக்காரு இல்ல, நாம இங்க நட்சத்திரம் மாதிரி இருக்கோம். இறைவன் செம்பு நிறமான, அதுவும் பிரம்மகுமாரிகள் அந்த போட்டோ பார்க்கும்போது இன்னும் தெளிவா தெரியும். நட்சத்திரம் மாதிரி இருக்காரு, மேல இருக்காரு, அவரை நினைங்கன்னு கையெல்லாம் காட்டும் போது மொழி தெரியாதவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அப்பதான் கடைசியா நினைப்பாங்க. ஒரு ஆத்மா புரிஞ்சிச்சுன்னா உள்ள இருக்கிற அதாவது எப்படி வரும்னா, ஆத்மாக்கள் எதுவுமே தனியா உள்ள வராது. நீங்க அந்த பேய் ஓட்டுற வீடியோக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, அது கூட இருக்கிற நிறைய ஆத்மாக்களை கூட்டுட்டு தான் வரும். மனுஷன் எப்படி தனியா இருக்க விரும்பலையோ, பேயும் அப்படித்தான். அது மட்டும் தனியா இருந்துருமா? எங்க பிராக்டிஸ் இருந்துச்சு? அதுக்கு கிடையாது இல்லையா? அது இப்ப ஆப்பிரிக்கால கொத்தா சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை ஆத்மா ஒன்னா வந்து ஒருத்தன் உடம்புக்குள்ள வந்து பூந்துக்கும். அதுக்கு ஆத்மாலும் சொல்லுங்க. பிரம்மகுமாரிங்க சரீரத்துல வேற ஆத்மாக்கள்லாம் வராதுல கடைசி நேரத்துல? அறகுறையா இருந்தா வரும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்தையும் விட்டு வெறும் ஆத்ம உணர்வுல இருந்துச்சுன்னா, அசுத்தமான ஆத்மாக்கள் உங்க கிட்டேயே நெருங்க. ரொம்ப துக்கத்துல இருக்கிற ஆத்மா வரும். நீங்க அப்படி சக்தி கொடுத்து அமைதி பற்றி ஞானத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுவீங்க. சோ அதுக்குதான் எல்லார்கிட்ட இருந்து இப்பவே விலகி இருக்க சொல்றாரு. இப்பவே நீங்க ரொம்ப பற்றா இருந்தீங்கன்னா பேய் கூட குடும்பம் நடத்த வேண்டியதான் கடைசியில. அதுக்காக தான் எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருக்க சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவே பாத்தீங்கன்னா அந்த கதையில அவருடைய ட்ரெஸ்ஸை யாரோ தொட்டுருவாங்க. உடனே யாருமா என் ட்ரெஸ் தொட்டதுன்னு டென்ஷன் ஆவார். இவங்க சொல்றாங்களே தீண்டாமை எங்க மதத்துல இல்லைன்னா அவரே டென்ஷன் ஆகுறாரு. அங்க என்னுடைய சக்தி போயிடுச்சு அப்படின்னு டென்ஷன் ஆவார். சோ இங்க விஷயம் வந்து உடல்லையும் நம்ம தொட வேண்டிய அவசியம் இல்லை, மனதாலையும் நெருங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த வைப்ரேஷனும் நம்மள தாக்கக்கூடாது. தெய்வ நினைவுல உடல் உணர்வே நம்ம மறக்கணும். இந்த ஞானம் சொர்க்கத்தின் தேவதைகளுக்கு நாளை நமதே பாடல். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு வேற நாட்டுல இருந்திருப்பாங்க, இங்க வந்து ஹரப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 ரன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனா பல ஜென்மமாக இதை கேட்டதுனால அவங்களுக்கு அது பிடிக்கும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். கிறிஸ்தவர்களே நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. அதை கேட்டு வளர்ந்தவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த பாஷை ஒரே பாஷையா வருது இல்ல. இப்ப ஏன் அந்த மதத்துல மட்டும் அதை யூஸ் பண்றாங்கன்னா, முஸ்லிம்கள் வந்து எல்லா நாட்டிலுமே வந்து குரான் அரபு மொழியில தான் படிக்கிறாங்க. அந்த மொழி அவங்களுக்கு அந்த 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 ஓதுற சவுண்டு இதெல்லாம் அவங்களுக்கு. இப்ப நமக்கு எப்படி இந்து பாட்டு கேட்கும்போது குறிப்பா ஐயருங்க அந்த சமஸ்கிருதத்துல ஓதுனாலும் அர்த்தம் புரியாட்டினாலும் நமக்கு மனதை அமைதியை கொடுக்குது இல்லையா? ஏன்னா முந்தைய ஜென்மத்துல இருந்தே பல ஜென்மமாக அதுல இருக்கிறதுனால அது நமக்கு பிடிக்கும், நமக்கு அமைதியை கொடுக்கும். அது மாதிரி அவங்களுக்கு அந்த மொழியில ஓதுறதை கேட்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். ஆனா இந்துக்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. அதே மாதிரிதான் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அவங்க ஒன்றும் ஹீப்ரு மொழியில பைபிள் படிக்கிறது கிடையாது, சர்ச்சிலையும் அப்படி சொல்றது கிடையாது. ஆனாலும் அவங்களை இணைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம்ன்ற போது அந்த ஒரு தேவ பாஷைன்ட்டு ரபரபரபரபரபரபரன்னு சொல்றாங்க, அது அவங்களுக்கு பிடிக்குது. சோ இவ்வளவுதான் விஷயமே. மொத்தத்துல என்னன்னா, அந்த ரபரபரப கிறிஸ்தவர்களுக்கு நாளை நமதே பாடு, முஸ்லிம்களுக்கு அந்த அரபு மொழியில ஓதுறது நாளை நமதே பாடு. நம்ம பாட்டுல மயங்குறவங்க கிடையாது, இறைவனுடைய ஞானத்தில் மயங்குறோம். இதுதான் முக்கியமான விஷயம். பக்தியில மயங்குறவங்க கிடையாது, இறைவனுடைய ஞானத்துல போய் ஊதுபத்தி கொளுத்துறது, படுத்து உருள்றது, மெக்காவுக்கு நடந்தே போறது, சபரிமலைக்கு நடந்தே போறது, அங்க போய் இந்த விதவிதமா ட்ரெஸ் போட்டது எதுவும் கிடையாது. நினைவுனால அப்படியே கடவுளோடவே மூழ்கி கிடக்குது, அந்த அன்புலே மூழ்கி கிடக்குது. இது மட்டும்தான் நமக்கு பிடிக்கும். இதோடைய நினைவு பக்தியில ஒரு ஒரு பார்ட்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தியானம் அப்படின்னு உட்காந்துருவாங்க, கடவுளை பற்றி தெரியாது பட் அமைதியா உட்காந்துருவாங்க. இன்னொரு பக்கமா புத்தகமா படிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாமே நம்மளுடைய நினைவு. இப்ப இறைவனுடைய ஞானம் முரளின்னு சொல்றோம், அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்கும். யூடியூப் வெப்சைட்ல இருக்கு, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. சோ ஞானத்தையும் கேட்கிறோம். இந்த ஞானத்துடைய சாரம் என்ன? ஆத்மான்னு வந்து
பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பான்னு அன்பா நினைவு பண்ணுங்க. ஏன்னா அவருதான் ஆஸ்தியை கொடுக்கிறாரு. ரோட்ல போறவனவங்களுக்கு சொத்து கொடுப்போம், அப்பதானே கொடுப்பாரு. அவர் கொடுத்ததுனாலதான் அவர் அப்பா. சோ அப்ப அவரை நீங்க நினைக்க 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 அவருடைய குணமே உங்களுடைய குணமாக மாறும். ஏன்னா அவர் உருவாக்கிய உலகத்திற்கு அவரை மாதிரி இருக்கிறவங்கள தானே அனுப்புவார். அவரை மாதிரி மாற தயாரா இல்லாதவங்க எப்படி சொர்க்கத்துக்கு வருவாங்க? மாற தயாரா இருந்தா வரப்போறீங்க. இல்லாட்டினாலும் அந்தந்த மதத்திலேயே ஆரம்பத்துல வரணும்னா கூட நீங்க இறைவனை நினைச்சாதான் வர முடியும். அப்பதான் கொஞ்சமாவது தூய்மையாக முடியும். ஞானத்தை எடுக்க மாட்டாங்க, பட் இறைவனை நினைப்பாங்க. கடைசியில எல்லாருக்குமே இந்த ஞானம் தெரிஞ்சிடும். இறைவனை நட்சத்திரமா நினைச்சாதான் ஆத்மா மேல போகும். ஏன்னா எதை நினைக்குதோ அங்க ஆத்மா போயிடும். ஆத்மாலதான் மனம் புத்தி இருக்குது. சோ மனதில் உள்ள எண்ணங்கள் தான் ராக்கெட் போறதுக்கான ஒரு டார்கெட்டை கொடுக்குது. இப்ப உடம்புல இருக்குது, அமெரிக்காவை நீங்க நினைச்சீங்கன்னா உடனே போக முடியாது. ஏன்னா உடம்பு விட்டுட்டு இழுத்துட்டு போக முடியாது. உடம்பு இல்லைன்னும் போது அதை நினைக்கிற நேரத்துல அங்க போயிடும். அதனாலதான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, இறந்த உடனே நான் நினைக்கிற இடத்துல அங்க போயிடுறேன். அப்ப நினைச்சது எது? உடம்பு விட்டு ஆத்மா வெளில வந்துச்சு. அப்ப எது போச்சு? அப்ப ஆத்மா தான் போச்சு. அப்ப ஆத்மாவே தான் நினைக்குது. இப்ப ஆத்மாலதான் மனம் புத்தி இருக்கு. அதனாலதான் இறந்தவர்கள் இன்னொருத்தர் உடம்புல வந்தாலும் பேசுறாங்கல்ல. அந்த உடம்பு தான் எரிச்சாச்சுல, இப்ப எப்படி வந்து பேசுது? இது தெரியாம சயின்ஸ் பிரெயின் தான் யோசிக்குது அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா யாருடைய தப்பும் கிடையாது. கடவுளுடைய ஞானமும் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய வீடியோ பார்த்திருக்கிறீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர்.